அனைவருக்கும் ஓய்வு நாள் பள்ளி வாழ்த்துக்கள். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். இன்னைக்கு கார்னர் ஸ்டோனா அது என்ன உங்களோட அடல்ட்ஸ் எங்கே அவங்கள இன்னைக்கு இங்கேயே உட்கார வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். போலையில் ஓகே. காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி தலைப்பு மேரேஜ். அதனால் கல்யாணமாக இன்னும் கொஞ்ச நாளில் கல்யாணமாக போகிறவர்களும் இதை கேட்க வேண்டும் அப்படின்றதுக்காக பாடத்தை கேட்க வேண்டும், பாடத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக அவங்கள எல்லாத்தையும் உட்கார வச்சாச்சு. அதுவும் ஒரு காரணம். சரிங்களா? ஓகே. தலைப்பு, மெயின் தலைப்பு என்ன இந்த வாரத்தில்? இமேஜஸ் ஃப்ரம் திருமணத்தின் திருமணத்தில் இருந்து உருவங்கள். அப்போ பிக்சர்ஸ் ஃப்ரம் மேரேஜ், இமேஜஸ் ஃப்ரம் மேரேஜ் இதில் போட்டிருக்கு. பிக்சர்ஸ் ஃப்ரம் மேரேஜ்னு நம்ம சொல்லலாம், சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா மேரேஜ்லேருந்து இந்த நம்ம என்ன சொல்கிறோம்னா, வீடியோ நம்ம ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்யூட்டரில் ஸ்னாப்ஷாட்டுன்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா ஒரு வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கும்போது நம்ம கேமரா எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. மொபைலில் ஒரு வீடியோகிராஃபர், ஃபோட்டோகிராஃபர் ரெண்டும் இருக்காங்க அப்படின்னா 2 பேரையும் அப்பாயின்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வீடியோ நல்ல குவாலிட்டி, ஹை குவாலிட்டி வீடியோ நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஹை குவாலிட்டி வீடியோவிலே கம்ப்யூட்டரை ப்ளே பண்ணும்போது ஸ்னாப்ஷாட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது என்னென்னா, அப்படி தட்டினோம் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் என்ன உருவம் அந்த ப்ளே ஆகுதோ அதை அப்படியே ஃபோட்டோவாக எடுத்துரும். சரிங்களா? அது பேர் ஸ்னாப்ஷாட். ஸோ இது மாதிரி நம்ம மேரேஜ் அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது, கல்யாணம் இல்லை திருமணம் அப்படின்ற ஒரு நிகழ்விலிருந்து என்ன நம்ம ஸ்னாப்ஷாட்டாக உருவமாக நம்ம பாயிண்ட்ஸை எடுத்துக்கிறோம் அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்குறதில்ல முதல்ல தேவன் ஏன் திருமணத்தை, இப்போ திருமணம் எங்கே, முதல் திருமணம் எங்கே நடந்துச்சு? ஏதேன் தோட்டத்தில் நடந்துச்சு. ஏன் தேவன் திருமணம்ன்ற அந்த ஒரு பந்தத்தை உருவாக்கினார்? பைபிளில் என்ன போட்டிருக்கு? ஆதாமை மட்டும் உருவாக்கி இருக்கலாம், கரெக்டா? ஏவாளை ஏன் உருவாக்கணும்? என்னங்க பைபிளில் என்ன போட்டிருக்கு? இதுதான் நான் எதிர்பார்த்தேன். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அப்போ தனியாக இருக்க வேண்டாம் அப்படின்றதுனால ஒரு துணையை கொடுத்தார். இது ஒன்று. சரி, இது ஒவ்வொரு பாயிண்ட்டாக மெயின் பாயிண்ட்ஸை படிச்சு. சரி, அப்போது தேவன் தனியாக ஒரு மனுஷன் இருக்க வேண்டான்றனால துணையை கொடுத்தார். ஏன் தனியாக இருந்தால் என்ன பிரச்சனை? சரியா? தனியாக இருந்தால் என்ன பிரச்சனை? இப்போ நான் இந்த கேள்வியெல்லாம் ஏன் கேட்குறேன்னா, திருமணம் ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கான உறவு, அதுதான் திருமணம். இது எதை சிம்பலைஸ் பண்ணுது, எதை குறிக்குது அப்படின்னா, தேவனும் மனிதனும், சபைன்னா மனிதன், நம்ம தானே சபை, நாம தான் சபை. தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு உறவை குறிக்கிறது. இதுதான் சிம்பலைசேஷன், கரெக்டாக? இதுதான் அடையாளம். இந்த அடையாளத்தை மனசில் வச்சுக்கிட்டு நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். சீக்கிரம் முடிஞ்சிடும். இல்லைன்னா நான் சுற்றி அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்துக்கு தான் வரணும். அதனால் டக்குன்னு போயிடலான்றக்காக. ஸோ இதே மனதில் வச்சுக்கிட்டு சொல்லுங்கள். என்ன கேள்வி கேட்டேன்? அவுட் ஆஃப் டாபிக் போனால் மறந்துடுவேன், அதுதான் விஷயம். இது என்னோட ஒரு பெரிய ட்ராபேக். ஏன் தனியாக இருக்கக்கூடாது, ஏன் துணையை உருவாக்கணும், அதுதான் கடைசியாக கேட்டேன்னு நினைக்கிறேன். சரிங்க, சொல்லுங்க. தனியாக இருந்தால் என்ன தப்பு? சரி, லோன்லினஸ் உருவாகும். அதுக்கு தான் அனிமல்ஸ்லாம் இருக்காங்க, அவங்கள்ட்டலாம் பேசலாம். அந்த காலத்தில் அவர் எல்லாத்துட்டையும் பேசினாருன்னு கூட ஒரு சில பேர் சொல்கிறாங்க. மரங்கள்கிட்ட பேசினார். அந்த காலத்து பாவத்துக்கு முன் நான் சொல்கிறேன், அனிமல்ஸ்கிட்ட பேசினார், பேரெல்லாம் வச்சார்.
அப்படின்லாம் நம்ம பேசுகிறோம். இல்லைங்க, சில பேர் சொல்கிறாங்கன்னு தான் நான் சொன்னேன், நான் சொல்கிறாங்கன்னு சொல்லலை. சரியா? நான் சொல்கிற வார்த்தையை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. சரியா? அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ அப்போ தனிமையாக இருக்கிறதுல வந்து தவறில்லை. தனிமையாக இருக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறேன், நான் என்ன சொல்ல வரேன்ற சொல்லிடுறேன். ஐடியல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு இங்கிலீஷில் ஒரு ஒரு வாக்கியம் இருக்குது. அப்படின்னா தமிழில் என்னங்க? இது தெரியுமில்ல, அது ஐடியல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். அப்படின்னா சும்மா இருக்கிற மனசில் சாத்தானுக்கு வேலை செய்கிற ஒரு பட்டறையாக அமைந்து விடுகிறது அப்படின்றது தான் அந்த வாக்கியம். அதாவது ஒருத்தன் சும்மா மைண்டை எதுவுமே யோசிக்காமல் இல்லை சும்மா உக்காந்துருக்கோம் அப்படின்னா அவனுக்கு தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக சாத்தான் உருவாக்கி கொடுக்குறான். இதுதான் விஷயம். சரிங்களா? அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எதையாவது என்கேஜாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க உலக பிரகாரமான காரியத்தில். ஸோ இதை நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஆதாம் வந்து தனியாக இருந்தான் அப்படின்னா யார் வந்து அவன் மனதை கெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது? நிறையா சாத்தான். கரெக்டாக? அதனால அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஏவாளை அவன் படைத்தார் அப்படின்னு பார்க்குறோம். சரியா? இது ஒன்று. அதாவது அதில் வந்து ஆதாம் தனியாக இருந்தான் அப்படின்னா அவன் சாத்தானிடம் விழுந்து விடுவான்றதுக்காக ஏவாளை படைத்தார். ஒன்று. இது வந்து உலக பிரகாரமான ஒரு விஷயம். இதே ஆவிக்குறமான சிம்பலைசேஷன், அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தா, தேவனும் மனிதனும் ஒன்றாக இருக்கும் பொழுது சாத்தான் உள்ளே வந்து நுழைஞ்சு அவன் வேலையை காமிச்சிட முடியாது அப்படின்ற ஒரு அடையாளத்தையும் அங்கே வைக்கிறார். சரிங்களா? திருமணம் எப்படி ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள உறவோ அதே மாதிரி மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவும் அதை சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம். புரியுதா நான் சொல்கிறது? சரி, அடுத்ததாக எங்கேருந்து சரி உருவாக்கணும் முடிவு பண்ணிட்டார். எங்கேருந்து உருவாக்கினார்? ஆலாம் விலா எலும்புலேருந்து உருவாக்கினார். சரியா? அப்போ ஏன் அதை அப்படி உருவாக்குற அப்படின்னா, நீ வந்து ஆதாமின் இடத்துல வந்ததுனால நீ ஆதாம் கூடயே இருக்கணும்னு ஒரு சிம்பலைசேஷன் சொன்னார். கரெக்டாக? ஒரு அடையாளத்தை அவர் சொல்கிறார். அப்போது ஆதாம் எதுலேருந்து உருவானாங்க? தேவனுடைய சுவாசம். எப்படி வந்து விலாங்கிறது ஒரு பகுதியிலிருந்து பெண் எப்படி உருவானாலோ அதே மாதிரி தேவனுடைய ஒரு பகுதியாக சுவாசத்திலிருந்து நாம் உயிர் பெற்றிருக்கிறோம். அப்போது ஆதாம் ஏவாள்கிட்ட வந்து கடவுள் சொல்கிறாரு, நீ எப்பொழுதுமே ஆதாமை சார்ந்து இருக்க வேண்டும், ஒன்றாக இருக்க வேண்டும்ன்ற மாதிரி தேவன் இந்த பந்தத்தையும் எப்படி சொல்கிறாருன்னா, நீ என்னுடைய சுவாசத்துலேருந்து வந்ததுனால நீ என்னுடைய கூட இருக்கணுன்றதையும் சிம்பிளைஸ் பண்ணுறாரு. ஸோ ஆதியிலே எப்படி மேரேஜ், கல்யாணம், திருமணங்கிறது வந்து அவங்களோட தேவனுடைய உறவை காட்டுகிறத சொல்கிறாங்களோ, இவ்வளோ விஷயம் அதில் அடங்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த உருவாக்குதல் என்ன சொல்கிறது, என்ன சிருஷ்டித்தல் கிரியேஷன்லேயே அவர் என்ன செஞ்சுறாரு? இந்த பந்தத்தை அவர் அடையாளமாக வைத்து விடுகிறார். தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள உறவை அடையாளமாக அவர் அங்கே சொல்லிடுறாரு அப்படின்னு பார்க்குறோம். சரி, அப்போது இதில் வந்து ஏவாள் ஒன்றா தான் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. அப்போ வந்து அந்த ஒரு வசனம் படிப்போமே. ஆதியாகமம் 2:23-25. ஆதியாகமம் 2:23-25. இதில் இன்னொன்று ஒவ்வொன்றா வாசிப்போம். இது எலும்பின் எலும்பும் மாம்சத்தின் மாம்சமாக இருக்கிறார். ஆதாம் வந்து ஏவாளை பற்றி சாட்சி சொல்கிறாள். சரியா? சொல்கிறாரு. இப்போ தேவன் நம்மளை பற்றி என்ன சாட்சி சொன்னாருங்க? எப்பயுமே இந்த அடையாளத்தை நம்ம கம்பேர் பண்ணி தான் நம்ம பேசணும். ஏன்னா இன்னைக்கு தலைப்பே இதுதான். திருமணமும் தேவனுடைய உறவும் தான் நம்ம தலைப்பு. அப்போ எல்லாத்தையுமே இப்படி கம்பேர் பண்ணி சொல்லணும். சிருஷ்டித்தான்ற ஒரு சாட்சியை அவர் கொடுக்கிறார். அடுத்த பாயிண்ட். இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கிறத வாசிங்க. அடுத்து
ம் 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 சரி, இப்போது இதையும் எடுத்துக்கோமே. தேவன் நம்மளை கிரியேட் பண்ணார் அப்படின்னா அவர் தான் என்ன சொல்கிறது, நம்மளுடைய சிருஷ்டிகர் அப்படின்னு சொல்கிறோம். யாரை? புதிய ஏற்பாட்டில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை. அதனால தானே அவர் மூலியமாக நம்ம ப்ளீ பண்ணுறோம் அப்படின்னு வருது. கரெக்டாக? அப்போது அவர் என்ன செய்கிறார், எப்படி ஆதாம் வந்து தன் தகப்பனையும் தாயை விட்டு இவரோடு இணைந்திருந்தாரோ அது மாதிரி தேவன் அவங்களுடைய அந்த ட்ரினிட்டியை விட்டு அப்பப்போ வந்து நம்ம கூட இணைந்து இருக்கிறார் அப்படின்றது நம்ம உணரணும். சரி, அதனால தான் அவர் வந்து நம்மளை மீட்பதற்காக என்ன செய்கிறார், அந்த பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து நம்மளை மீட்டார், அந்த அன்பினால தான். சரிங்களா? அதுதான் இங்கேயும் குறிப்பிடப்பட்டிருக்கு. ம் ம் நிர்வாணிகளாக இருந்தும் வெட்கப்படாது இருந்தார்கள். இவங்க 2 பேரும் ஏன் வெட்கப்படலைன்னு, எந்த திரை அவர்களை மூடி இருந்ததுன்னா ஒளியின் வெளிச்சம். ஒளின்றது என்ன? க்ளோரி, மகிமை. ஓகே, மகிமை. அப்போ தேவனுடைய மகிமை அந்த அவங்கள விட்டு விலகிருச்சுன்னா என்ன ஆகுது அப்படின்னா அவங்க நிர்வாக காணப்படுகிறார்கள் பார்க்குறோம். அப்போது தேவனோடு இருக்கும் பொழுது, நம்ம அவரோட மகிமையில் இருக்கும்போது நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் அப்படின்றத நாம் உணர்ந்து கொள்வதில்லை. தேவன் நம்மளை அந்த நிலைக்கு கொண்டு போகாமல் நம்மளை பாதுகாத்து கொள்கிறார். இந்த இதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? ஓகே. அப்போ ஒரே அடுத்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே மாமிசம், 2 பேரும் ஒன்றாக இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? ஒரே மாமிசம். இப்போது தேவன் காட், தேவன் தானே. தேவன் மனித குலத்தினுடைய மனித குணத்துக்கு எப்படி நெருக்கத்தோடு இருக்கணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். அதாவது எப்படி இருக்கணும்னு விரும்புகிறார் தேவனுடைய எதிர்பார்ப்பு இந்த மனித குலத்துக்கு எப்படி அவளோட உறவில் இருக்கணுன்றதான் அவர் எதிர்பார்க்கிறார். கரெக்டுங்களா? ஆக்சுவலாக அந்த தமிழில் அந்த ஃபஸ்ட்டு சண்டேயில் ஒரு கேள்வி எழுப்புதில்ல, அதை வாசிங்களேன். அந்த ஆதியாகமும் 2:23-25 எவ்வாறெல்லாம் பிரதிபலிக்கிறது, இதுதான் கேள்வி. அதாவது மனிதனுடைய உறவு எப்படி, மனிதர்களின் திருமண உறவு, அதாவது அந்த திருமண உறவு எப்படி மனிதனுக்கும் தேவனுக்குள்ள பிணைப்பை அவங்க காமிக்கிறதுன்னு பார்க்குறோம். சரி, எபேசியர் 5:29-32 வாசிங்க. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். அதாவது தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரு, என்ன எதிர்பார்த்து இந்த மனித குலத்தை நம்மளை எல்லாத்தையும் உருவாக்குனார் அப்படின்னா, நம்மளுக்கும் அவருக்கும் ஒரு நீடிய நெருக்கமான உறவு இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பில் தான் அவர் வந்து கடவுள் நம்மளை உருவாக்குறார். சரிங்களா? அப்போது இந்த உருவாக்கம், இந்த நம்பிக்கை, சரியா, ஃபவுண்டேஷன் ஆஃப் ஹியூமன் ரேஸை வந்து மனிதன் பாவம் செய்து தவறி விழுந்ததினால் இந்த பேஸ் ஃபவுண்டேஷனை, அந்த உறவை, நெருக்கமான உறவை அது வந்து அசைச்சிருச்சு. சரிங்களா? ஆச்சிருச்சு. இப்போ இதே தான் கடவுள் வந்து ரெண்டு விஷயத்தை மட்டும் அவர் ரொம்ப புனிதமாக அவர் இது பண்ணார், ஐடியலைஸ் பண்ணாங்க. அதாவது
அடையாளப்படுத்தினார். ஒன்று வந்து திருமணம், அதாவது இன்னொன்று ஓய்வு நாள். இந்த 2 விஷயங்களை அவர் ரொம்ப இது பண்ணார். இப்போ இந்த 2மே இந்த உலகத்தில் அவர் படைக்கும் போது அவர் வந்து திரும்ப திரும்ப ஒரு பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எதை புனிதமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தாருன்னா திருமணத்தை, இது ஓய்வு நாளை. சரிங்களா? அடுத்தது அவர் ஆதாமிட்ட உருவாக்கும் போது பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன் அவர் கொடுக்குறாரு. அந்த திருமணத்தை உருவாக்கும் பந்தத்தை உருவாக்கும் போது நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அந்த 2 விஷயம் தான். இந்த 2 விஷயமே இந்த காலத்தில், கடைசி காலத்தில் ஆட்டங்கன்ற காணப்பட்ட ஒரு உறவாக இருக்கிறது. கரெக்டா? மனைவி கணவனிடம் உருவாகிற ஒரு உறவும் தேவன் மனிதனிடம் உருவாக்கின அந்த உறவையும் 2யுமே அசைக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் தான் இப்போ நடந்துக்கிட்டு வருது. சரிங்களா? இப்போ நடக்கிற நிறையா குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், கோர்ட்டில் நடக்கிற குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை மனுஷர் சாட்டர்டே இருக்கிற அந்த சாட்டர்டே அந்த சாபத்தை கீப்பப் பண்ணுகிற விதத்தில் அவர்கள் செய்கிற அஜாக்கிரதைகளாக இருக்கட்டும், இல்லை சாபத்தை கீப்பப் பண்ண விடாமல் சமுதாயம் கொடுக்கிற இக்கட்டுகளாக இருக்கட்டும், இல்லை அரசு கொடுக்குற இக்கட்டுகளாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த மெயினாக எதை கான்சன்ட்ரேட் பண்ணது, ஓய்வு நாளையும் கான்சன்ட்ரேட் பண்ணி அதை வந்து சாத்தான் வந்து அசைப்பதற்கான வழியை பார்க்குறான். இன்னொன்று வந்து திருமணத்தையும் அசைக்கிற வழியை பார்க்குறான். கரெக்டா? ஸோ ஏன் மெயினாக ஃபஸ்ட்டு திருமணத்தை கான்சன்ட்ரேட் பண்ணுறான்னா, ஒரு மனுஷன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இல்லை அப்படின்னா எங்கே சந்தோஷமாக இருக்க மாட்டான்? அவனோட எண்ணம் எப்படின்னா, வாழ்க்கையில் சந்தோஷமாக இல்லை அப்படின்னா அவன் அடுத்த உறவாக இருக்கிற அவனுடைய கடவுள் இடத்துலையும் அவன் டிஸ்டர்பன்ஸ் காணுவான் அப்படின்றது தான் அவனோட எண்ணமாக இருக்கிறது. சரிங்களா? இப்போது கல்யாணங்கிறது தேவனை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லப்படுது அப்படின்னா, பேரிங் ஆஃப் 2 இம்பர்ஃபெக்ட் பீப்புள். சரிங்களா? கல்யாணங்கிறது 2 டிஃப்ரெண்ட் பீப்புள்னு வச்சுக்குவோம் ஃபஸ்ட்டு. ஓகே? 2 மனதளவிலையும் வயசுலையும், நம்ம நார்மலாக பார்க்குற மாதிரி வயசுலையும் மனசுலையும் எல்லாத்துலேயுமே 2 வேறு வேறு இடத்துலேருந்து வந்த 2 உறவுகள் ஒன்று சேருவது தான் திருமணம். கரெக்டா? இதே மாதிரி தான் நம்ம ஆவிக்குரிய திருமணமாக இருந்து பார்த்தாலும் நம்ம வந்து தேவன் மனிதன் 2 சேம் ஒரே மாதிரியான குணலட்சணங்கள் இருக்கிற 2 விஷயமா? 2 பேரா? சொல்லுங்கள். கிடையாது. கரெக்டா? ஆனால் அந்த திருமணம் வந்து சபைக்கும் தேவனுக்கும் உள்ள திருமணமும் இம்பர்ஃபெக்ட் மேட்ச் தான். ஆமாவா இல்லையா? கரெக்டா? அப்படி இம்பர்ஃபெக்ட் மேட்ச். ஸோ அப்போ அதே தான். அப்போது இந்த 2 இம்பர்ஃபெக்ட் மேட்சை எப்படி பெர்ஃபெக்டாக கொண்டு போகிறது அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி தான் மேரேஜ்லேயும் 2 ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் அதை ஒன்றாக பைண்ட் பண்ணி கொண்டு போகிற விஷயந்தான் கல்யாணம் அப்படின்றத நம்ம, அதாவது திருமணம் அப்படின்றத பார்க்குறோம். எப்படி வேறுபட்ட ஒரு எண்ணத்துலேயும் செயல்கள்லையும் இருந்தாலும், எண்ணங்களையும் செயல்களையும் உருவங்களையும் எல்லாத்துலேயும் இருந்தாலும், அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே மாம்சமாக செயல்படுவது தான் அவருடைய வாழ்க்கையை அவர்கள் வெற்றி பெறுவதற்காக வழி. அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் மனிதனாக இருந்து மனிதனும் தேவனும் 2 இம்பர்ஃபெக்ட், 2மே ஒன்றாக சரிசமமாக இல்லாத 2 நபர்கள் சேர்ந்து அவர்கள் ஒன்றாக ஒரு மாம்சமாக இருக்கும்போது மட்டும்தான் அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக ஒரு வழியாக இருக்கும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுறோம். சரிங்களா? இதுலேருந்து நம்ம கற்றுக்கிற பாடம் ரொம்ப நேரமாக ஏதோ சொல்ல வர மாதிரி மட்டும்தான் எனக்கு தெரியுது. நான் ஒரு விஷயத்தை நினைக்கிறேன், அதை வேணால் சொல்லலான்னு நினைக்கிறேன். ஒரே மாம்சம், அதாவது இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கனாக்கா இது ஒரு காரியம் வந்து பிள்ளைங்களை வளர்த்து கொண்டு வரும்போதே நம்ம கொண்டு வரோம், இண்டிவிஜுவல்ன்ட்டு. அது இந்த காலகட்டத்தில் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அந்த இண்டிவிஜுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய படிக்க வைக்கிறோம். ஆண் பிள்ளைகளையும் சரி பெண் பிள்ளைகளையும் சரி படிக்க வைக்கிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு திருமண உறவில் இணைகிற ஒரு ஆணும் சரி பெண்ணும் சரி பொருளாதார ரீதியாக அவங்க ரொம்ப வந்து இண்டிபெண்ட்டாக இருக்காங்க. அதனால் அவங்க நாளைக்கு கல்யாணம் பண்ணாலும் கூட ஏன் இண்டிபெண்டன்ஸை நீ டச் பண்ணாத, நான் எனக்கு விருப்பமான காரியத்தை செய்வேன், இதுதான் இன்றைக்கி உலக பிரகாரமான விஷயங்களில் நிறைய நம்ம பார்க்குறோம். அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, திருமணம் பண்ணுறாங்க, 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே என்ன ஆகுது, அவங்களுக்கு ஒரு வேளை வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் கருத்து வேற்றுமை வந்தாலும் உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, நம்ம என்ன பண்ணிடலாம்
டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் போயிடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி பிள்ளைகளோட தான் நம்ம பிள்ளைகளும் படித்து வளர்ந்துட்டு வராங்க. ஆனால் நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது அது கிடையவே கிடையாது. அப்போ நம்ம பிள்ளைகளை வந்து வளர்த்து கொண்டு வரும்போதும் சரி, நாளைக்கு அவங்கள ஒரு திருமணத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறோம், ஒரு திருமண பந்தத்துக்குள்ளே அவங்க போகும்போதும் சரி, ஆண்டவர் எப்படி ஒரு திருமணத்தை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி கொடுத்தாங்களோ அதை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள வந்து உலக பிரகாரமான ஒரு திருமணத்துக்கு இல்லை, அவங்க வந்து வேறு விதத்தில் தயாராகணும். நாளைக்கு வந்து ஒரு பொண்ணு நம்மளோட மகள் இருக்கா, அவள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறா அப்படின்னா அவள் எந்த அளவு கணவனுக்காக விட்டு கொடுக்கணும். ஒரு பையன் இருக்கான், நம்ம வளர்க்குறோம், அவன் வந்து கல்யாணம் பண்ணும்போது வரப்போகிற பொண்ணுக்காக எந்த அளவுக்கு விட்டு கொடுக்கணும். நான் பையன், நான் விட்டு கொடுக்க மாட்டேன், இல்லைனா நான் பொண்ணு, எங்கள் வீட்டில் என்னை ராணி மாதிரி வச்சுருந்தாங்க, நான்லாம் உனக்காக விட்டு கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி அதை சொல்கிறாங்க, டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ் கேர்ள்ஸ்க்கு சொல்லுவாங்க இல்லையா, மாம்ஸ் பிரின்ஸ் அப்படின்ட்டு பையனுக்கு சொல்கிறாங்க. இதெல்லாம் இல்லாமல் ஒரு திருமணத்துக்குள்ளே என்ட்ராகும்போதே இங்கே நம்ம படிக்கிற மாதிரி முதல் விஷயம் அந்த தர்த்தியாகம் செய்கிறதுக்கு பிள்ளைகளை வந்து நாம் பழக்குவிக்கணும். அதுதான் வந்து முதன்மையான காரியம். அந்த ஒரே மாம்சம்னா அதுதான். முதல்ல 2 பேரும் இணையிறதுனா என்னது, அவங்களுடைய கருத்தில் அவங்க சிந்தனையில் இணையணும். அந்த ஒரே மாம்சம் எப்போ வரும் அப்படின்னாக்க அவங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கும்போது மட்டும்தான் வர முடியும், இல்லைன்னா வர முடியாது. சரி, வேறு விதத்தில் வந்து இப்போ இவங்க சொன்னாங்களே அந்த பொண்ணு வந்து நான் எங்கள் வீட்டில் ராணி மாதிரி வளர்ந்தேன், இங்கே வந்து உங்களோட எங்களுக்கு இது பண்ண முடியல, இதை கூட நம்ம உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம். உலக பிரகாரமாக நாம் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம், ரொம்ப ராஜபோக வாழ்க்கையில் வாழ்ந்துடுறோம்னு வச்சுக்குவோம். தேவனிடத்தில் வரும்போது சில விஷயங்களை நாம் விட்டு கொடுத்து தான் ஆக வேண்டும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும். தேவனிடத்தில் வரணும்னா அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை அப்படின்னா நம்ம தேவனிடத்தில் நெருங்கி வருவதற்கான வாய்ப்பே இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஆமாம் அவ்வளோதான். இப்போ என்னென்னா ஒரு 23 வயசு 25 வயசு வரைக்கும் நல்ல நகைலாம் போட்டு வாழ்ந்த ஒரு பெண் ஒரு கிறிஸ்தவனை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து, அதுவும் மெயினாக அட்வென்டிஸ்ட்டை கல்யாணம் பண்ணிட்டு வராங்க, நீங்கள் நகையெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது அப்போ அவங்களுக்கு என்ன சாக்ரிஃபைஸ் அங்கே வருது, நகையை கழட்டி வைக்க வேண்டாம். அவங்களுக்கு இத்தனை வருஷம் விரும்பி ஆசைப்பட்டு வாங்கி போட்ட எல்லா நகையும் கழட்டி வச்சுட்டு கல்யாணம் பண்ணணுன்ட்டு வருது. அப்போ இந்த சாக்ரிஃபைஸ் அவங்க செய்யலை அப்படின்னா தேவனிடத்தில் அவங்க 2 பேர்த்தோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னா இல்லை. இதே மாதிரி தான் நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் தேவனிடத்தில் நெருங்கி வரும்போது நாம் சில சாக்ரிஃபைஸஸை பண்ணித்தாகணும். நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நாம் சில தியாகங்களை பண்ணித்தான் ஆக வேண்டும். சாக்ரிஃபைஸ்னால் தியாகமாக கரெக்டாக சொல்லலாமா? சரி, அப்போ தியாகங்களை பண்ணித்தாகணும். அப்படி பண்ணும்பொழுது தான் நாம் தேவனிடத்தில் நெருங்கி வாழ்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பிடிவாதமாக நான் அதெல்லாம் பண்ண முடியாது, அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கலாம், இது அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார், அவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார், யார் கணவன் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார் அப்படின்னு நம்ம எவ்வளோ நாள் தான் வாழ்கிறது. ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் தான் திருமணத்துக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஒரு இது. சரி, இன்னொன்று ஒரே மாம்சம்னு வந்திருக்காரு. அதே மாதிரி நம்மளும் என்ன செய்யணும், அந்த தியாகத்தை அவர் வந்து எல்லாமே தியாகம் பண்ணி யாருக்காக அப்படின்னு சொன்னாக்க நம்மளை மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பரலோக வாழ்க்கையை, அவருடைய அந்தஸ்து, அவரை தொழுது அவருக்கு கொடுக்கக்கூடிய கனம் மகிமை எல்லாத்தையுமே விட்டு தத்தியாகம் பண்ணிட்டு தான் அவர் வந்திருக்கிறாரு. அப்போ அப்படிங்கிறப்ப வந்து அவர் வந்து ஒரு சில காரியங்களை வந்து நமக்கு வந்து கொடுத்து நீ இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாக்க நம்மளால் முடியாததை வந்து அவர் வந்து கொடுக்க கிடையாது. ஒரு சில காரியத்தில் வந்து நீ இப்படி தான் நடக்கணும். விசேஷமாக பார்த்தோம் அப்படின்னாக்க இப்போ ஒரு 2 வாரமாக நாங்களும் வந்து சபைகளுக்கு ஆலோசனை மூலமாக அந்த ஓய்வு நாள் காரியத்தை குறித்து தான் நாங்கள் வந்து படிச்சுக்கிட்டு வரோம். அது வந்து நமக்கு ஒரு பரீட்சை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பரீட்சையை வந்து வாழ்நாள் முழுசும் நமக்கு வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் வந்து எந்தவித காம்ப்ரமைஸுமே அவர் ஆகவே கிடையாது. அவர் வந்து நீ வந்து உன்னால் இப்படி வந்து கடைப்பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டோம், நீ இப்படி தான் முடியுமான்னு கேட்டுட்டு அந்த கற்பனையை வந்து நமக்கு கொடுக்கவும் இல்லை. நீ இப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நம்ம வந்து அந்த அவர் அவ்வளோ பெரிய தியாகம் செஞ்சுருக்கிறப்போ வந்து நம்ம தியாகம் செய்கிறது வந்து ஒரு பெரிய காரியமே கிடையாது. அந்த தியாகம் செஞ்சால் மாத்திரமே அவரோட நாம் வந்து இணைந்து வாழ முடியும். எப்படி வந்து கணவன் மனைவிக்காக விட்டு கொடுத்து மனைவி கணவனுக்காக ஒருத்தர் மேலே உள்ள
ஒருத்தர் அன்பின் நிமித்தம் அந்த வாழ்க்கையை வந்து சரியாக ஓட்டணும்னு வைக்கிறாங்களோ, இந்த அடிப்படை வந்து நம்மளுக்கும் கடவுள் மேலே உள்ள அன்பின் நிமித்தம் நம்ம தத்தியாகம் செய்தால் மாத்திரமே முடியும். ஓய்வு நாள் தானே, என்னுடைய பலவீனம் என்னன்னு அவருக்கு தெரியும், நான் அதனால் தூங்கிக்கிறேன், நான் சமைச்சிக்கிறேன், நான் வந்துட்டு என்னால் வந்து இப்போ காலையில் வந்து காலை வேலையில் இந்த ஆராதனையை நான் முடிச்சிட்டேன், நான் பின்னாடி போய் என் வீட்டு வேலையை பார்த்துக்கிறேன், இல்லை வெளியில் உள்ள வேலையை பார்த்துக்கிறேன். கிடையவே கிடையாது. அது வந்து பகிங்கரமாக என்ன தெரியுமா சொல்கிறாரு, இப்போ ஒருத்தரோட பொருளை திருடிட்டாக்க என்ன சொல்கிறோம், அவனை பார்த்து நம்ம வந்து கேவலமாக அவனை பார்க்குறோம், கேவலமாக அவனை வந்து திட்டுறோம். சரிங்களா? அப்போ வந்து அந்த பொருள் பறிபோனவுள்ள திருடன்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ வந்து இந்த ஓய்வு நாள் 24 நேரமும் வந்து பரமபிதாவுக்கான நேரம். இந்த நேரத்தை வந்து வெக்கமே இல்லாமல் அவர்கிட்ட இருந்து திருடுறோன்னு சொல்கிறாரு. அப்போது ஒன்றுமே வந்து கடவுள் நமக்கு வந்து கொடுத்துருக்கிறாருனாக்க மனிதனால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் அவர் வந்து கொடுத்துருக்கிறார ஒழிய அதில் வந்து காம்ப்ரமைஸ் எதுவுமே ஆகிறதே கிடையாது. அதனால் வேண்டி அவர் எப்படி தர்த்தியாகம் செஞ்சு நம்மளை மீட்கணும்னு வந்திருக்கிறாரோ, அப்போ ஒரு கணவன் மனைவி அவங்களுக்குள்ளார ஒரே மாம்சமாய் இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பரிசுத்த வித்தை, பரிசுத்த ஜாதியை உருவாக்குறதுக்கு சமூகத்தில் வந்து அவரோட சத்தியத்தை சொல்கிறதுக்காக வேண்டி அந்த மதத்தை கொடுக்குறாரோ, அதே போல் வந்து நம்மளும் தர்த்தியாகம் செஞ்சே ஆகணும். அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இல்லாட்டினா நம்மளால் முடியாது. சரி, இன்னொன்று இந்த ஒரு மாமிசம் அப்படின்றதுல என்ன அப்படின்னா, இன்னொரு விஷயம் சொல்லணும். என்னென்னா, ஒரு மாமிசம் எப்போ ஒருத்தர் ஒரே மாமிசமாக இருக்கிறாங்க எப்போ வரும் அப்படின்னா, தியாகம்ன்றது ஒரு விஷயம் இருந்தாலும் சரிங்களா, வெயிட் பண்ணணும். அதாவது இப்போ தேவன் வந்து எப்படின்னா, மனவாட்டியாகிய நம்ம நிறைய தப்பு செய்கிறோம் சரிங்களா. தப்பு செஞ்ச உடனே அவர் நம்மளுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிடுறாரா, இல்லை விலகி விட்டுட்டு போயிடுறாரா? இல்லை. அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, நிறைய டைம் கொடுக்குறார். நம்ம திருந்தி வருவோம், நம்ம என்ன செய்வோம், நம்மலாம் குழந்தைகளாக இருக்கிறோம். அவங்க வளர்ந்து வரும் பொழுது இன்னும் குழந்தைய, சில பேர் சொல்லுவாங்கள்ல, கல்யாணம் ஆனோன்னு ஏதாவது ஒரு சண்டை வந்துச்சுன்னா, இன்னும் குழந்தைப்பாவ சின்ன பிள்ளை தானே, கொஞ்சம் வளர்ந்து வரட்டுமே, மெச்சூரிட்டி வந்தால் ஆட்டோமேட்டிக்காக திருந்திட போகிறா, அவன் வந்து அனுபவிச்சுக்கிட்டு போகிறா, தெரிஞ்சுக்க போகிறா அப்படின்னு சொல்கிறோம்ல. இதே தான் தேவனும் நம்மள்ட்ட சொல்கிறார். அவர் வெயிட் பண்ணுறார். என்ன அப்படின்னா, சரி இப்போதைக்கு நீங்கள் ஆவி என்னது ஆவிக்குரிய விஷயங்களில் நீங்கள் குழந்தையாகவே இருக்கிறீங்க. இன்னும் என்னை பற்றியும் என்னுடைய அன்பை பற்றியோ நீ நிறையா புரிஞ்சுக்காமல் இருக்கிறதுனால நீ இப்படிலாம் பிஹேவ் பண்ணுற. நீ உனக்கு அந்த மெச்சூரிட்டி வரும் பொழுது, ஆவிக்குரிய விஷயங்களில் உனக்கு அந்த முதிர்ச்சி வரும் பொழுது நீ ஆட்டோமேட்டிக்காக என்கிட்ட வருவேன்ற ஒரு எண்ணத்தில் தான் அவர் இன்னும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கார். அதனால தான் நம்ம இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் நம்மளுக்கான என்ன சொல்கிறது, அந்த கிருபையின் காலம் நீடித்து கொண்டு இருக்கிற அந்த உலகத்தில். இல்லைன்னா எப்பயோ முடிச்சுட்டு அவர் போயிருப்பார். ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இதோ நான் சீக்கிரம் வருகிறேன்னு சொன்ன காரணம் தான் இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா ஏன் அப்படின்னா, அந்த மெச்சூரிட்டி லெவலை அவர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரார். இதே மாதிரி தான் திருமணத்துலேயும் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளும் என்ன செய்யணும், ஒரு தவறுகள் செய்தோம் என்று சொன்னால் உடனே அதற்கு தண்டனையாகவோ அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் விழுந்துட்டு நம்மளும் அந்த திருந்தி வருவதற்கான அந்த ஒரு எண்ணத்தை வளர்த்து கொண்டோம் என்று சொன்னால் அப்பொழுது தான் நாம் என்ன செய்வோம், ஒரே மாம்சமாக நாம் கருதப்படுவோம் திருமணத்திலும். அப்போது அப்படி இருக்கும் பொழுது தான் நம்ம என்ன செய்கிறோம், யூ ஆர் கிவிங் டைம். அப்போ அந்த பந்தம் ஒன்றாக இருக்கிறது சரிங்களா. எப்படி தேவன் அந்த டைமை கொடுத்து அந்த பந்தத்தை பிடிச்சி வச்சிருக்காரோ, பந்த உறவை பிடிச்சி வச்சிருக்கா, அதே மாதிரி தான் ஒரு திருமணத்திலையும் நாம் செயல்பட வேண்டும் அப்படின்னு பார்க்குறோம். இதில் 3 பிரின்சிபல்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தமிழில் கரெக்டாக வாசிங்களேன். கடைசி இதில் 1 ஃப்ளஷில் 3 நியதிகள். இப்போ நான் சொன்னது தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. முதல் நியதி என்ன? மன்னிக்க தகுதியற்றவராக இருந்தாலும் கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல அவர்களை மன்னியுங்கள். முதல் விஷயம் என்ன? மன்னிப்பு சரிங்களா. ஸ்பௌஸ்ன்னு தான் போட்டிருக்கு. அது என்னது, அதுக்கு இங்கிலீஷ் வாழ்க்கை துணை. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண்ணு ஆணுன்னு குறிப்பிட்டு சொல்லலை, 2 பேரில் யாராக இருந்தாலும் சரி மன்னிக்கும் குணம் இருக்க வேண்டும். அப்போதான் என்ன செய்யும், அந்த திருமண பந்தம் ஒரே மாம்சமாக நீடிக்கும். இரண்டாவது, சகல குற்றங்கள் குறைகளுக்கு மத்தியில் கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் சகல குற்றம் குறைகளுக்கு மத்தியில் உங்கள் வாழ்க்கை துணையை ஏற்றுக்கொள்ளுங்கள்.
நாம் எவ்வளோ தப்பு செஞ்சாலும் தேவன் நம்ம ஏற்று நம்மளுக்கு இன்னும் சான்ஸ் கொடுக்குறாருல நம்மளுடைய கடவுள். அதே மாதிரி நாமளும் என்ன செய்யணும், நம்மளுடைய துணையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், குற்றங்குறைகளோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்கள் மாறுவதற்கான தருணத்தை கொடுத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவது, கிறிஸ்து நம்மை தமக்கு முன்பாக வைத்திருப்பது போல நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை உங்களுக்கு முன்பாக வையுங்கள். கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காங்க? தமக்கு முன்பாக வைத்திருப்பது போல நாமளும் நம்ம வாழ்க்கை துணையை முன்பாக வைக்க வேண்டும். நான் தான் பெருசு, என்னோட ஹஸ்பண்டை விட நான் தான் பெருசுனோ, ஒய்ஃபை விட நான் தான் பெருசுனோ, தன் துணைவியாரோட கணவர் பெருசுனோ, கணவர் வந்து என்ன சொல்றது, மனைவியோட கணவர் தான் பெருசுன்னு நம்ம வந்து முக்கியத்துவம் படுத்தாமல் நம்ம துணையாக இருக்கிறவர்களை முக்கியத்துவப்படுத்துவோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம், ஒரே மாம்சமாக இருப்போம் அப்படின்றதுக்கான அர்த்தமாக இருக்கிறது. சரிங்களா? ஓகே. அடுத்தது 2வது, அழகான மணவாட்டி. ஸோ இப்படி ஒரே மாம்சமாக இருக்கிற அந்த மணவாட்டியை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்மளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரு கல்யாணத்துக்கு என்னென்ன நம்ம எதிர்பார்க்குறோம்? ஒரு கல்யாணம்னு பண்ணிட்டோம்னா வயசு பிள்ளைங்க இருக்குது, எங்கே ஒரு பிள்ளைய காணோம். இப்போ நம்ம இந்த அது பேர் என்ன, இந்த ஒரு ப்ரோக்ராம் முன்னாடி நான் பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்ச நாள், இந்த கல்யாண மாலை அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம். அதில் வந்து மணவாட்டிக்கு தேடிட்டு வருவாங்க. அப்போ அவங்க கொடுக்குற மெயின் என்ன மாதிரி நீங்கள் மாப்பிள்ளை எதிர்பார்க்குறீங்க, இல்லை என்ன மாதிரி நீங்கள் பொண்ணு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், நன்று படித்த, நல்லா படித்த, அழகான, வேலைக்கு போகிற, சில பேர் கவர்மெண்ட் வேலைக்கு போகிறேன்னு சொல்லுவான், கை நிறைய சம்பாதிக்கிற, சரிங்களா, நல்ல குணசாலியாக இருக்கிற, எங்கள் அப்பா அம்மாவை சேர்த்து அரவணைத்து கொண்டு போகிற, அப்படின்னு இவ்வளோ குணங்கள் சொல்லுவாங்க ஒரு கல்யாணத்துக்கு. சரிங்களா? அது ஆணாக இருந்தால் அதுக்கான சில குவாலிட்டி சொல்லுவாங்க, பெண்ணாக இருந்தால் அப்படி குவாலிட்டி சொல்லுவாங்க. தேவன் இப்படிலாம் குவாலிட்டி பார்த்தா நம்மளை தேர்ந்தெடுத்தார், படைத்தார். இல்லை நம்ம பாவம் செஞ்ச பிறகு நம்மளுக்காக ஒரு பிளான் ஆஃப் சால்வேஷனை போட்டாரே, என்ன அது பேர் என்ன தமிழில், பிளான் ஆஃப் சால்வேஷன்னா ரட்சிப்பின் திட்டம் போட்டாரு. அப்போது இந்த உலகத்தில் நம்ம உலகம் மாதிரியே பல உலகங்கள் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். கரெக்டாக? தேவன் அவங்கெல்லாம் அங்கேயும் உயிரினங்கள் இருக்குது, அங்கெல்லாம் வந்து தேவனை பார்க்க வருகிறார்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம பைபிளில் படிச்சிருக்கோம். அப்போது அவங்கெல்லாம் தேவனை கேட்டிருப்பாங்க, ஏன்பா இப்படி ஒரு மனுஷனை படைச்ச, அது எவ்வளவு எல்லாத்தையும் விட தேவதூதர்களை விட கீழான, சற்று சிறிய, ஓகே கீழான, சற்று சிறியா இருந்தாலும் கீழான தானே, நம்மளால் இங்கேருந்து இப்படி கூட ஏற முடியல காற்றுல, அப்போ அது பெரிய சிறிதானே தான் என்ன கேட்டால். சரியா? ஸோ அப்படி என்ன சொல்கிறது, அவ்வளவு ஒரு ப்ரிமிட்டிவ் பீயிங்ஸ். அதுதான் நம்ம அது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுன்னு தெரிலங்க. ப்ரிமிட்டிவ் பீயிங்ஸ் அப்படின்னா அதான் தமிழில் எப்படி சொல்கிறதுன்னு தெரில, சாரி. தமிழில் ப்ரிமிட்டிவ் பீயிங்ஸ் தான் நம்மளை ஆக்சுவலாக கன்சிடர் பண்ணுறாங்க மற்ற உலகங்கள் இருப்பவர்கள். அப்போ அவங்கெல்லாம் கேட்பாங்க, ஏன்பா இப்படிப்பட்ட ஆளுக்கா நீ இவ்வளோ தூரம் பாடுபடுற? கேட்டிருப்பாங்களா மாட்டாங்களா? உன்னை மதிக்கிறது இல்லை, அவன் உன்னை நினச்சி கூட பார்க்கறதில்ல, கஷ்டம்னு வந்துட்டா உன்னை ஒதுக்கி வச்சிடறான், உங்ககிட்டே வர்றதில்ல, சந்தோஷமாக இருந்தால் மட்டும் வரான், உனக்கு ஏதாவது தேவைன்னா மட்டும், அவனுக்கு ஏதாவது தேவைன்னா மட்டும் உங்ககிட்ட வந்து கெஞ்சுன்னு கெஞ்சுறான். எதில் கெஞ்சுறோம்? நம்மளுக்கு தேவைன்னா என்ன செய்யறோங்க? நம்ம தேவைன்னா போக்க முட்டிக்கால் போட்டு அழுது ஜெபம் செய்வோம். அப்போ கெஞ்சுறது தானே அது. தேவைன்னா கெஞ்சுறோம், தேவையை நீ கொடுத்துட்ட அப்படின்னா உன்னை கண்டுக்கிறதே கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம தோத்திரம் சொல்கிறோமா? அவர் தேவை நம்மளுடைய தேவையை அவர் என்ன சொல்ற நிறைவேற்றிட்டார்னா நம்ம திருப்பி போய் அவருக்கு சோத்திரம் சொல்கிறோமா? அதே மாதிரி முட்டிக்கால் போட்டு தோத்திரம் சொல்கிறோமா? கண்டுக்கிறதே இல்லையே. உலகத்தில் நம்ம செய்கிறது தானே, உலக பிரகாரமாக வாழ்க்கையில் நம்ம செய்கிறது தான். என்ன, நம்ம வேணுன்றப்போ கெஞ்சுறோம், கொடுத்த பிறகு கண்டுக்கிறதே கிடையாது, மதிக்கிறது கிடையாது. என்ன, நம்ம சொல்கிற வார்த்தையை கேட்குறதே கிடையாது. 10 கட்டளை கொடுத்து இதெல்லாம் கடைப்பிடிடான்னு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒன்று கூட நம்ம செய்கிறதில்ல. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்லி தப்பிச்சுக்கிறோம். இவ்வளவு ஒரு ஒழுங்கீனமாக இருக்கிற இந்த ஜனத்துக்காக நீ வந்து உயிரை கொடுக்குற கூட நீ பிளான் போட்டு வச்சுருக்க அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா?
அப்போது எப்படிப்பட்ட ஒரு மணவாட்டியை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார், அதுதான் விஷயங்க. நம்ம எப்படிப்பட்ட மணவாட்டியை தேடிக்கொண்டு இருக்கிறோம், நம்மளோட திருமண பந்தத்துக்கு எப்படிப்பட்ட மணவாட்டியோ மணவாளனையோ தேடிக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்றத நம்ம எண்ணி பார்க்கணும். முன்னாடி இந்த படித்த அழகான நிறையா சம்பாதிக்கிற நம்மளாம் அப்படி இருக்கோமா? தேவன் நம்மளை தேர்ந்தெடுக்கல. அதே மாதிரி தான் நம்மளும் என்ன செய்யணும், இந்த அது படித்த அது இதுன்னு போட்டு கேட்டகரைஸ் பண்ணி நம்ம திருமண பந்தத்துக்குள்ளே நாம் கொண்டு செல்லக்கூடாது அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? ஒன்னே மட்டும்தான் பார்க்கணும், தெய்வ பக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்களா, சத்தியத்தின்படி வாழ்க்கை நடத்துகிறவர்களாக கடைசி வரைக்கும் நம்மளை வச்சு பாதுகாப்பாங்களா, எந்த சூழ்நிலையிலும் நம்மளை விட்டு விலகாமல் இருப்பாங்களா, அந்த தகுதியை கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்கணும். மெயினான அந்த தகுதியை விட்டுட்டு நம்ம என்ன செய்கிறோம், மற்ற தகுதிகளை தான் நம்ம வந்து எதிர்பார்த்துக்கிட்டு போயிட்டுருக்கோம். இது ஒரு 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 பேச்சாளர் ஒரு தடவை சொன்னார், இதை நான் இதில் கோரிலேட் பண்ண விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, அவர் வந்து அவருடைய ஸ்டூடெண்ட்டோட ஒரு கல்யாணத்துக்கு போனாராம். போகும்போது அந்த பையன் ரொம்ப சகப்பாக இருந்தானா. இப்போ நான் சொன்னேன்ல, மற்ற உலகங்கள் எல்லாம் தேவனிடத்தில் கேள்வி கேட்டது, இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கா நீர் வந்து உன் உயிரை கொடுத்து நீங்கள் அவர்களை காப்பாற்றுவதற்காக முயற்சி செஞ்சீங்க. அதுக்கான ஒரு உதாரணம், இந்த மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு போனாராம். போகும்போது அந்த பையன் ரொம்ப சகப்பாக ஸ்மார்ட்டாக ஹேண்ட்ஸமாக இருக்கும். பொண்ணு கருகருன்னு இந்த இந்த குவாலிட்டிஸ் ஆஃப் மேரேஜ் இருக்குல்ல, என்னென்ன கல்யாணத்துக்குன்னு எதிர்பார்ப்புகளுக்கு அப்படியே மாறான ஒரு பொண்ணு அங்கே மேடையில் இருந்து தான். அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டாராம், எப்பா இந்த கல்யாணம் என்னப்பா ரொம்ப சம்மந்தமே இல்லாமல் இருக்கே, என்ன சார் லவ் மேரேஜ் சார் அப்படின்னு சொன்னாங்களாம். யார் கூட படிக்கிறவங்க. லவ் மேரேஜா, இப்படிப்பட்ட பொண்ணை எப்படியா அவன் லவ் பண்ணா, இவன் இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கானே, இப்படி அதில் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாத ஒரு பொண்ணாக இருக்கே, இவன் எப்படி லவ் பண்ணா இந்த காலத்தில் அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட போய், எப்பா அவனை கேட்குறேன் தப்பாக நினச்சிக்காத, எப்படிப்பா நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க, இப்படி ஒரு பொண்ணை லவ் பண்ண, ஒன்றும் அழகு இல்லை ஒன்றும் இல்லை, உனக்கு மேட்சிங்காகவே இல்லையப்பா அப்படின்னப்போ அந்த பையன் சொன்னானா, அவள் என் கண்ணுக்கு அழகாக இருந்தால் போதுங்க, பார்க்குறவங்க கண்ணுக்கு இல்லை மற்றவங்க கண்ணுக்கு அவள் அழகாக இருக்கணும், சரி எனக்கு அவள் அழகாக இருக்கா. தேவன் அதானே நம்மளுக்கு சொல்லியிருக்காரு நம்மளை பற்றி. அவ்வளோ தூரம் அவங்க கேட்கும்போது அந்த உலகத்தில் எனக்கு இந்த மனித குலம் பிரியமான ஜனம், அந்த ஜனத்துக்காக நான் உயிரை கொடுக்கிறேன். இப்படிப்பட்ட எண்ணம் ஒரு தம்பதியினரிடத்துலையும் இருக்க வேண்டும். எவ்வளவு தவறுகள் நாம் செய்தாலும் தேவன் நம்மளை மன்னித்து ஏற்றுக்கொள்கிற மனப்பக்கத்தில் இருக்கும் பொழுது நாமளும் என்ன செய்யணும், நம்ம திருமண பந்தத்தில் அப்படி ஒரு மனப்பக்கத்தில் நாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அதுதான் அழகு. எது அந்த அழகான மனவாட்டினா யாரு அப்படின்னா, இந்த ஏற்றுக்கொள்கிற மனசு இருக்குல்ல, அதுதான் அழகை கொடுக்கறது அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? சரி, இந்த எசேக்கியேல் 16 இன்னைக்கு நம்ம வாசிச்சோமே 4 to 14, ஓகே, அந்த இதில் அந்த மொதல் ரெண்டு வசனமோ வாசிங்களேன். அதுலேருந்து ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம். உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ ஒவ்வொன்றா பார்ப்போம். நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை. உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை. சரி, இது எதை குறிக்குதுங்க? நம்ம அப்படியே கம்பேரிசனில் போய் படிச்சுட்டு இந்த ஒரு வசனத்தை மட்டும் படிச்சுட்டு நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். சொல்லுங்க, பிறக்கும் நாளிலே தொப்புள் கொடி அறுக்கப்படவும் இல்லை அப்படின்னா இப்போ பிறக்கும்போது என்ன செய்யும், நம்ம அம்மாவோட தொப்புள், அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரு உறவில் இருக்க கட் பண்ணும். நம்ம பிறக்கும்போதுனா நம்ம இந்த உலகத்தில் வாழ ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன செய்கிற, தேவன் என்ன செய்கிற, நம்ம கூடயே தான் வச்சுக்கிற. தொப்புள் கொடி கட் பண்ணி விட்டாரா, உனக்கு எனக்கும் நீ வேற நான் வேற அப்படின்னு சொல்லி கிடையாது. அந்த உறவு இருந்து கொண்டே தான் இருக்குது இரண்டு பேர்த்துக்கும். சரியா? அடுத்தது இதில் மட்டும் இல்லை, இன்னொன்று, நம்ம வந்து பாவிகளாக பாவத்திலே பிறந்திருக்கிறோம். சரியா? இதுதான் ஆக்சுவலானது, பாவத்தில் பிறந்திருக்கிறோம். அப்போ பாவத்தில் பிறந்திருக்கிறோம் அப்படின்றப்போ அந்த பாவத்துக்கும் நம்மளுக்கும் உள்ள, எப்படி அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் உள்ள பந்தம் வந்து அந்த தொப்புள் கொடியில் கனெக்ஷன் இருக்கோ, அப்போ பாவத்தில் நம்ம பிறந்திருக்கிறதுனால நம்ம பிறந்தப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கணும், அந்த பந்தத்தை கட் பண்ணி விட்டுருக்கணும்.
தொப்புள் கொடியை அறுக்கப்பட்டிருக்கணும். கரெக்டாக அறுக்கப்படலை. அது அதான் நம்ம ஆவிக்குள்ள, அதாவது தேவனை அக்செப்ட் பண்ணிக்கும் போது, தேவனை இயேசு கிறிஸ்துவை நம்ம வந்து இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்மளுடைய என்ன செஞ்சிருக்கணும், நம்மளோட தொப்புள் கொடி அறுக்கப்பட்டிருக்கணும். பாவத்திலே பிறந்திருந்த நாம் அந்த பாவத்தை விட்டு விலகி வந்திருக்க வேண்டும். நம்ம பண்ணலை. அடுத்து சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை. சுத்தமாவதற்கு அடுத்து என்ன செய்வாங்க? குழந்தை பிறந்த உடனே தண்ணீரால குளிப்பாட்டுவாங்க. அப்போ தண்ணீர் அப்படின்றது என்னது? ஞானஸ்தானம். ஞானஸ்தானத்தில் நம்ம என்ன செய்யணும்? குளிப்பாடப்பட்டிருக்கணும். நம்ம என்ன செய்யல? தண்ணீரோட, அதாவது ஆவிக்குரிய ஞானஸ்தானம் நம்ம எடுத்திருக்கணும். நம்ம உலக பிரகாரமாக ஒரு சர்ச்சில் போய் தண்ணியில் முங்கி எந்திரிச்சா ஞானஸ்தானம் நம்ம சொல்கிறோம். பட் அந்த ஞானஸ்தானமாக கடவுள் எதிர்பார்க்குறாரு அப்படின்னா கிடையாது. மனசுலே சுத்திகரிப்பு, சரியா? உடம்புல சுத்திகரிப்பு இருக்குது, அது ஓகே, நம்ம வந்து காமிச்சிடும், அடையாளமாக ஞானஸ்தானமாக எடுத்துக்கொள்கிறோம். இந்த அடையாளம் போதுமா பரலோகம் போவதுக்கு? கிடையாது. மனசளவில் நம்ம என்ன செய்யணும்? சுத்திகரிக்கணும். ஆனால் அந்த சுத்திகரிப்பு நம்மள்கிட்ட இன்னும் வரலை அப்படின்னு சொல்கிறாரு. உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை. உப்பாக உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை. சரிங்களா? துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. துணியிலே சுற்றப்படும். கடைசி என்ன செய்யணும்? குழந்தைய துணியில சுத்தி வைக்கணும். எதுக்கு? பாதுகாப்புக்கு. சரியா? அந்த துணியில சுத்தப்படவும் இல்லை. துணின்றது என்னது? வஸ்திரம். நீதியின் வஸ்திரத்தால் நம்ம என்ன செய்யலை? சுத்திகரிக்கப்படவும் இல்லை. ஸோ நம்ம கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறோம் ஊருக்குள்ள, நாம் வந்து மனவாட்டி, தேவனுடைய மனவாட்டின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்தந்த ப்ராசஸ்குள்ளெல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கோமா அப்படின்னு பார்த்தா, ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், தேவனை ஏற்றுக்கொண்டோம், ஞானஸ்தானம் எடுத்தோம், பைபிளை படிக்கிறோம், சாபத்துக்கு வரோம். ஆனால் இந்த ப்ராசஸ்னால் தமிழ் எப்படி சொல்கிறது? இந்த வழிமுறைகள்லாம் கரெக்டாக கடைபிடிச்சோமா, நாம் வந்து பாவம் என்கிற தொப்புள் கொடியை அறுத்து, சரியா, நீதினால் நம்மை சுத்திகரித்து கொண்டு, கரெக்டா, அதுக்கப்புறம் உப்பால் சுத்திகரிக்கப்பட்டு, துணி வஸ்திரம், நீதியின் வஸ்திரத்தால் நம்ம மூடப்பட்டு, இருதயத்திலேயே சுத்திகரிக்கப்பட்டு, இதெல்லாம் நம்ம செஞ்சிருந்தோம் அப்படின்னா தான் நாம் தேவனுடைய மனவாட்டியாக நாம் சொல்ல முடியும், இருக்கவும் முடியும். இல்லைன்னா பேருக்காக நம்ம சொல்லிக்கிறோம். இந்த பேர் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி பேருக்கு நம்ம சொல்லிக்கலாம் நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படின்ட்டு, அவ்வளோதான். சரியா? பேருக்கு மனைவி அப்படின்னு சொல்லிக்கிறது எப்படி இருக்கு? பேருக்கு மனைவின்னு சொன்னால் சமுதாயம் நம்மளை எப்படி பார்க்கும்? இல்லை பேருக்கு கணவன் அப்படின்னு சொன்னால் எப்படி பார்க்கும்? ரொம்ப பெருமையாக பார்க்குமா, கேவலமாக பார்க்குமா? அதே தான் நம்ம பேர் கிறிஸ்தவராக இருந்தால் பரலோகத்தில் மற்றவர்கள் நம்மளை வந்து எப்படி பார்க்கணும், நம்ம எப்படிப்பட்ட ஜீவியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? கேவலமான ஜீவியாகத்தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் பேர் கிறிஸ்தவர்களாக இருப்பது. அதனால தான் தேவன் சொல்லுகிறார், நீ ஒன்று அனலாயிரு இல்லை குளிராரு. இந்த வெதுவெதுப்பாக இருந்தால் கேவலம் நினச்சி வாந்தி பண்ணிடுவார், அசிங்கம் நினச்சி வாந்தி பண்ணிடுவார். ஏதோ ஒன்றில் நீ நிலச்சிரு அப்படின்னு சொல்கிறார். சரி, அடுத்த பாடம் வந்து வேசியின் மனைவி. இதில் நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புனீங்கன்னா சொல்லலாம். சரியா? இந்த ஹவு கேன் வி, அதை கடைசி ஒரு கொஸ்டின் இருக்குது, அதை நம்ம வேணால் டிஸ்கஷன் கொண்டு போகலாம். ஹவு கேன் வி, அந்த கடைசி பாருங்கள், ஹவு கேன் வி ஆல்வேஸ் காட் அகேன்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ப்ரைடு. ஏதாவது சபை, ஏன் நம் சபையும் கூட எந்தெந்த வழிகளில் ஆவிக்குரிய வேசித்தனத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்க வாய்ப்புள்ளது? நம்மளுடைய சபை இல்லை மற்ற சபைகள்னு வரும்போது நம்ம நிறைய பேசுகிறோங்க. இது அப்படி பண்ணுறாங்க, அது எப்படி பண்ணுறாங்கன்னு பேசுகிறோம். எப்படி நம்ம வந்து அடுத்தவங்களை பற்றி புறணி நிறையா பேசுவோம். ஆனால் நம்மளை பற்றி நம்ம வந்து கூர்ந்து கவனிக்கிறதே இல்லை. முதல்ல நம்மளை ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் நம்ம தான் சொல்கிறாரு, முதல்ல உன் கண்ணில் இருக்க பெரிய தூசி எடுத்து போடுயா, அப்புறமேட்டு என்ன பெரிய கட்டை லாகு உத்தரத்தை எடுத்து போடு, மீதி நம்ம முன்னாடி இருக்க தூசியை நம்ம பார்க்கலான்னு தேவன் சொல்கிறார். இதுதான் நம்மளும் செய்கிறோம். நம்ம நிறைய விஷயம் நம்ம படிக்கிறோம், ஆனால் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நம்ம அதை கடைப்பிடிக்கிறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஈஸியாக ஒருத்தரை குற்றம் சொல்லிடுறோம். ஆனால் அதே மாதிரி பல குற்றங்கள், அதே குற்றம் இல்லைனாலும் அதை மாதிரி பல குற்றங்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் நம்ம அதை வந்து பெருசாக வெளியே சொல்லிக்கிறதே கிடையாது, யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இதனால தான் இது சொல்கிறாங்க ஆவிக்குரிய வேசித்தனம். இதே மாதிரி ஆவிக்குரிய வேசித்தனம் நம்ம சபைகளில் இல்லை நாம் ஏதாவது செய்து கொண்டு இருக்கிறோமா அப்படின்றது ஒரு கேள்வி வருது. ஆவிக்குரிய வேசித்தனம்னா என்ன சொல்லுங்க?
ஆவிக்குரிய வேசித்தனம்னா என்ன? குணமாற்றம் தான். இதோட கண்டினியூஷன் தான் அடுத்த நாளோட பாடம். குணமாற்றம் தான். வேசி மனைவின்ற பாடம் வருது, அது கண்டினியூஷனா நம்ம பார்க்கலாம். சொல்லுங்க. நான் வந்து பிரித்து எடுக்கப்பட்டு வந்ததுக்கு பின்னாடியும் என்னுடைய அந்த பழைய குணங்கள்லயே நான் இருந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி பழைய சொன்னாங்க. குணம்னா என்னங்க? இப்போ சபைகளுக்கு ஆலோசனையில் சொன்னது போல வேண்டி அந்த பழைய குணங்கள்லையே நம்ம இருக்கிறது. இன்னொன்று பழைய அந்த தொழுகை முறையிலேயே ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம விக்கிர ஆராதனையில் இருக்கிறப்ப எப்படி வந்து தொழுது கொள்கிறோமோ அதே மாதிரி தொழுது கொள்ளுதல் லிட்ரலாக வந்து நமக்கு வந்து பரிசுத்த அலங்காரங்கிறத எதெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாரு. நம்ம வந்து ஒரு புதிய ஏற்பாட்டில் பவுல் வந்து சபைகளுக்கு வந்து ஆலோசனையாக கொடுத்துருக்கிறாரு. தொழுகைக்கு நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து பெண்கள் எப்படி இருக்கணும், ஆண்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. பெண்கள் தலையில் முக்காடு போடாமல் உட்காரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரி நம்ம இருக்கிறோமா? அடுத்து நகை அலங்காரங்களில் மற்றவர்களுக்கு இடறுதல் ஏறுவான ஆடை அலங்காரத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். தொணன்னு பேசிக்கிட்டு என்னுடைய சிந்தனைகளை வேறு பக்கம் பறக்க விட்டுக்கிட்டு நான் மற்றவங்களுக்கு வந்து உபத்திரவமாக நாங்கள் வந்து உட்கார்ந்துட்ருக்கிறேன்னா அந்த மாதிரியான அந்த லிட்ரலான அந்த தொழுகை முறையிலையும் நான் எப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து இங்கே உங்களுக்கு நான் குறுக்கிட்டு மன்னிக்கணும். இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட் ஒரு விஷயம், இந்த தொண பேசிகிட்டு இருக்கமான்ற பாயிண்ட் சொன்னீங்கல்ல, இது என்ன தப்பு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன் அப்படின்னா இந்த கேள்வி வரலை அப்படின்னா நம்ம செய்கிறது தவறுன்னு நிறைய பேர் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. சர்ச்சில் பேசுறதுனால என்ன நம்ம தவறு செய்து விடுகிறோம்? ஏன்னா சர்ச்சு முடிஞ்ச உடனே இல்லை சர்ச்சுக்கு வரும்போது இந்த சபைக்குள்ளே உட்காந்துருக்கும் போது இது வந்து ஆர்டைன் பண்ணப்பட்ட சபையாக இருக்கட்டும் இல்லை ஆர்டைன் பண்ணப்படாத, அதாவது பிரதிஷ்டை பண்ணப்பட்ட சபையாக இருக்கட்டும் பிரதிஷ்டை பண்ணப்படாத சபையாக இருக்கட்டும், தேவன் ஒரு 3 பேர் சேர்ந்து என்னை தொழுக ஆரம்பிச்சிங்கன்னா அந்த இடத்துல நான் இருக்கேங்கிறாரு. அப்போ அது புனிதமான இடம். அந்த புனிதமான இடத்துல நாம் எப்படி பிஹேவ் பண்ணணுன்ற ஒரு பாயிண்ட் நிறைய பேர் இந்த பேசுறதுல என்னங்க இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அப்படி உண்மையாகவே பேசுவது தவறு அப்படின்னு வரும்பொழுது நம்ம பேசாமல் இருக்கோமா அப்படின்ற ஒரு கேள்வி அடுத்து எழும்புது. சரிங்களா? அதுக்கு அம்மையார் என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, நம்ம ஒரு வாக்குத்தத்தத்தை வந்து சொல்லி வந்து நம்ம வந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் இருப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க, நீங்கள் என் மத்தியில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவரை வந்து விருந்தினர் போல் நம்ம வந்து அவரை வந்து நம்ம மத்தியில் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி நம்மளை வந்து அழைக்கிறோம். அப்போது அவரை அழைச்சிட்டு அவரை வந்து அவர் சொல்கிறத கேட்காம அவருக்கு நான் வந்து கொடுக்க வேண்டிய மரியாதையை கனத்தை நான் கொடுக்காம நான் எனக்குள்ளார வந்து என் சிந்தனைகளை பறக்க விட்டுட்டு வேறு காரியங்களை பற்றி நான் நினச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறதோ இல்லை எனக்குள்ளார வந்து நான் வந்து பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னாக்க அந்த இடத்துல வந்து ஆண்டவரை நம்ம வந்து கனவீனம் பண்ணுறோம். ஒன்றும் இல்லை, ஒருத்தர் வீட்டுக்கு நம்ம வந்து விருந்தாளியாக போகிறோன்னு வச்சுக்கோங்க. அப்படி வந்து போகிறப்ப வந்து அவங்க வந்து அவங்க வீட்டு காரியங்களை பார்த்துக்கிட்டு ஏனோ தானோன்னு சொல்லிட்டு நம்மளை நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட சரியாக முகம் கொடுத்து பேசாமலையோ நேரத்தை நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ணாமல் இருந்தாக்க அந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ நேரம் உட்காந்துருப்பீங்க? உட்கார மாட்டோம்ல, உட்கார மாட்டோம். அதே போல தான் ஆண்டவரும் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னாக்க நம்ம இடத்துல இருந்து அவரை வந்து கனஈனம் பண்ணுறதுனால நம்மளை விட்டு அவர் வந்து விலகி போயிடுவார். அப்போது நான் அவரை ஹானர் பண்ணுறதுக்காக நான் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுவிட்டு அப்புறம் நானே அவரை வந்து அப்படி நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னாக்கா என்ன ஆகுது? அப்போ எந்த அளவுக்கு நான் ஜாக்கிரதையாக என்னுடைய தொழுகை வந்து இங்கே வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து விரும்புகிறாரு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அப்போ நான் பழைய பிரகாரம் வந்து நான் கோயிலுக்கு நான் போவேன், அங்கே போயிட்டு வந்து என் இஷ்டத்துக்கு நடப்பேன், பாட்டு கேட்டுட்டு ஒரு பக்கம் உட்காந்துருப்பேன். அந்த டைமிங்கில் தீபாரணத்தை நான் காட்டுறப்ப நான் போயிட்டு வந்துடுவேன். அந்த பலி செலுத்துறதுக்கு சும்மா பேருக்கு நான் நின்றுட்டு வந்துடுவேன். வேறு எங்கெங்கேயோலாம் நம்ம வந்து அந்த ப்ரோக்ராமோட வேறு ப்ரோக்ராம்லாம் வச்சுட்ருப்போம். அதே போல் இந்த ஓய்வு நாளில் வந்து என்னுடைய ப்ரோக்ராம் ஒன்லி தேவனோட மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறதோட நான் தொழுது கொள்கிறேனா இல்லை உலக பிரகாரமான காரியங்களில் நான் வந்து செலுத்துறதுல வச்சிருக்கிறேனா இல்லை வீணான நேரத்தில் நான் தூங்கி எந்திரிச்சு இந்த பொழுதை கழிக்கிறேனா? அதாவது சர்ச்சுக்கு போனால் பண ஆதாயம் கிடைக்கும்,
இந்த சர்ச்சுக்கு போனால் நம்ம கஷ்டத்துக்கு பண உதவி செய்வாங்க, இல்லை இந்த சர்ச்சுக்கு போனால் நம்ம வந்து நம்மளுக்கு சுகம் கிடைக்கும், நம்ம மருத்துவ உதவி செய்வாங்க. இந்த மாதிரி உதவியை எதிர்பார்த்து போகிறது ஒரு என்ன செய்யற ஒரு ஆவிக்குரிய வேசித்தனமாக நம்ம பார்க்க வேண்டும் அப்படின்னு பார்க்குறோம். தேவனை நாடி செல்ல வேண்டுமே தவிர இங்கே போவதனால் நம்மளுக்கு ஏதோ உதவி கிடைக்கும் அப்படின்னு எண்ணத்தில் போகும் பொழுது அது ஒரு ஆவிக்குரிய வேசித்தனமாக இருக்கிறது. இந்த மாதிரி நம்ம ஓசையாவிலியுடைய அந்த மனைவி அந்த ஒரு இது வாசிக்க திருமணத்தை வந்து நம்ம வாசிக்கிறோம். சரியா, ஒரு வேசி அவரை திருமணம் பண்ண சொன்னாங்க. எத்தனை தடவை பண்ணாராம்? எத்தனை தடவை அந்த அம்மா ஓடி போச்சான்? 2 தடவை, 1 தடவை தான். அதாவது இல்லை ஃபஸ்ட்டு வந்து அவங்க சோர மார்க்கத்திலேயே இருக்கிறாங்க, அப்படிப்பட்டவளை தான் போய் விவாகம் பண்ணிக்கிட்டு வான்னு சொல்கிறாரு. அக்கா வந்து காத்திரு, நான் வந்து உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி காத்திருக்க சொல்கிறாரு. காத்திருந்ததுக்கு பின்னாடி கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறாரு. ஆனால் அந்த பழைய பழக்க தோஷத்துலேயே அந்த அம்மா என்ன செஞ்சிருதுன்னா அவரை விட்டுட்டு வேற ஆளோட சேர்றதுக்காக வேண்டி போயிடுது. அப்போ திரும்பவும் ஆண்டவர் வந்து அவருக்கு வந்து உணர்த்துறாரு, இல்லை அவளுக்கான மீட்கும் பொருளை கொடுத்து அவளை மீட்டு கொண்டு வா, நீ வந்து. ஸோ இதுதான் இப்போ என்னன்னா நாம் வந்து பழைய பழக்கங்களை நம்ம நிறைய இருந்தோம், உலகப்பிரகாரமான காரியங்களே நம்ம ஊறி போயிருந்தோம். கடைசியில் தேவன் என்ன செய்கிறார், நம்மளை வந்து தேர்ந்தெடுத்து இந்த சபைக்குள்ளே கொண்டு வந்துடுறார். ஆனால் திரும்பவும் நம்ம பழைய பழக்கங்களுக்கே நம்ம போகிறோமா? சரியா, எப்போ எத்தனை தடவை போகிறோம், எத்தனை தடவை தேவன் நம்ம கட்டி இழுத்துட்டு வர்றதுங்க? இதெல்லாம் நம்ம பழைய பழக்கங்களாக இருக்கிறது. அதாவது நம்ம இந்த 9 ஆவிக்குரிய கனிகள்னு இருக்கு, ஆவியின் கனிகள்னு 9 பார்க்குறோம். கனி அது என்னென்ன கனி? அன்பு, சமாதானம், நம்ம சர்ச்சுக்கு இது ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்தோம்னா இந்த 9 கனி என்ன, இந்த 9 கனி நம்ம வந்து இருதயத்தில் என்ன பொறுத்த வரைக்கும் இருதயத்தில் எழுதி வைத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா இதில் ஒன்று நம்ம வந்து லைஃப் டைமில் என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்று நம்ம வாழ்நாள் முழுவதும் கடைப்பிடிச்சாவே பெரிய விஷயங்க. சீரியஸாக சொல்கிறேன். எப்படின்னா நம்ம வாட்டுக்கு ஓரமாக நடந்து போயிட்டுருக்கோன்னு வச்சுக்கோம். ஒரு சைக்கிள்காரன், நம்ம பெரிய லாரிலாம் பேச வேண்டாம், என்ன நம்ம ஓரமாக நடந்து போயிட்டுருக்கோம், ஒரு சைக்கிள்காரன் வந்து டமான்னு இடிச்சிடறான் பின்னாடி, நம்ம ஓரமாக தான் போகிறோம். திரும்பி அவனை பார்த்து போப்பா, நம்மளுக்கு இங்கே அடித்து கிழிஞ்சு ரத்தம் ஒழுகுதுன்னு வச்சுக்கோம், அந்த கம்பி கிழிச்சு, அதை கண்டுக்காமல் எப்போ உனக்கு எதுவும் அடிபட்டுச்சா, பார்த்து தெரியாமல் வந்து இடிச்சிட்ட, சரி எந்திரிச்சு போ அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்கிற மனநிலையில் இங்கே இருக்கமா? நான் ஒன்று தான் சொல்கிறேன், அந்த அன்பு, கோபம் இல்லாமல் அந்த அன்பு, ஒரே ஒருத்தர் இந்த மனநிலையில் இருந்துட்டோன்னா இந்த உலகத்தில் நீங்கள் பெரிய சாதனை பண்ணிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் தேவனுக்காக. 9 விட்டுருவோம், 1 எடுத்துக்குவோம். சரிங்களா, 8 விட்டுட்டு இந்த 1 மட்டும் எடுத்தாலுமே ரொம்ப கஷ்டங்க. ஆவியின் கனின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, சாதாரண இதுதான் சிம்பிளான விஷயங்க. சரியா, இதெல்லாம் வந்து சாத்தான் நம்மளுக்கு கொடுக்குற அப்படியே இதெல்லாம் அப்படி போகிற போக்கில் அப்படி கொடுக்குற ஒரு சோதனை. சரிங்களா, பெருசாக ஒருத்தர் கட்டையை தூக்கிட்டு வந்து நீ சாபத்தன்னைக்கு போவையா, சாபத்தன்னைக்கு சர்ச்சுக்கு போகாதன்னு உன்னை சிறப்பிடிச்சி அடித்து போகும்போது இல்லை நான் போவேன், என் உயிரை கொடுப்பேன் அப்படின்னு நிற்கிறது தேவனுக்காக நிற்பது கிடையாதுங்க. அது வந்து நிற்பது கிடையாதுன்னு சொல்ல முடியாது. அதை வந்து ஒரு பெரிய விஷயமா நம்ம பார்க்க வேண்டாம். இந்த சிம்பிள் விஷயம், தேவனுக்காக நீர் அந்த அன்பை காட்டுகிறாயா? சரியா, அதாவது இந்த குணத்தை எல்லாம் வந்து ஆவியின் கனிய குணத்தை எல்லாம் வந்து நமக்கு ரொம்ப பெரிய கஷ்டங்கிற மாதிரி நம்மளை வந்து அந்த பாரம்பரியத்திலேயே வளர்ந்து அந்த குணங்களுக்குள்ளாரையே நம்ம வளர்க்கப்பட்டு விட்டோம். அதனால வேண்டி இது ரொம்ப கஷ்டமாக நமக்கு தெரியுது. ஆனால் இது கஷ்டமே கிடையாதுங்கிறது தான் யதார்த்தம். அந்த யதார்த்தத்தை வந்து இழந்துட்டோம். நம்ம அந்த இழந்த குணத்துக்குள்ளார தான் நம்ம மறுபடியும் வர்றதுக்காக இந்த ஆவியின் கனிகள் நம்மளை வந்து இந்த ஆவியின் கனிகளை விட்டு நாம் விலகி ஒவ்வொரு விஷயம் வரும்போது தான் இந்த வேசித்தனம், அதை ஆவிக்குரிய வேசித்தனத்தில் நம்ம இருக்கிறதா நம்ம பார்க்கப்படுறோம். சரிங்களா, ஸோ இந்த ஆவியின் கனிகள் இதில் கொஞ்சம் போய் முடிப்போம். சரிங்களா, ஆவியின் கனிகள் நாம் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். சரிங்களா, அந்த ஆவியின் கனிகள் இருந்து சொன்னால் நம்ம வந்து கல்யாண என்ன சொல்கிறது திருமண பந்தத்திலையும் சரி, தேவனுடைய திருமண பந்தத்திலையும் சரி, சரிங்களா, நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னா நம்ம நிலைத்து நிற்க முடியும். சரியா, தேவனுக்காக நாம் வாழ முடியும் அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா, இந்த கனிகளை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும், கடைபிடிக்க வேண்டும் சொன்னால் ஒன்று
எது பிரதானம்னு பைபிளில் சொல்லியிருக்கு? அன்பே பிரதானம். இந்த அன்பு முழுமையாக மனிதனிடத்திலே வைத்திருக்கிற அன்பு, அதுதான் கடைசி 6 கற்பனை. மனிதன் தேவனிடத்தில் வைத்திருக்கிற அன்பு முதல் 4 கற்பனை. இந்த அன்புன்ற ஒரு மையப்புள்ளியை வைத்து நாம் சக மனிதனிடத்திலும் தேவனிடத்திலும் நாம் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், உண்மையான அன்பை, பெரிதான அன்பை நம்ம காட்டுவதற்கு பழகி கொண்டோம் என்று சொன்னால், சரிங்களா, நாம் இந்த வேசித்தனத்திலிருந்து, ஆவிக்குரிய வேசித்தனத்திலிருந்து வெளியே வந்து நம்முடைய ஆவிக்குரிய இந்த திருமண பந்தத்திலே நாம் கணவன் மனைவியாகவும் சரி, தேவன் சபையும் தேவனாகவும் சரி, நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, நெருக்கமாக நம்மளுடைய திருமண அந்த உறவை நாம் வைத்து கொள்ளலாம். அப்படி வைத்து கொள்ளும்போது நாம் தேவன் 2ஆம் முறை நம்மளை அழைத்து கொள்ள வரும்பொழுது நாம் மனவாட்டிகளாக தயாராக இருப்பதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நாம் பார்க்க வேண்டும். அதனால் இந்த அன்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். வேறு ஏதாவது நீங்கள், டைம் ஆகிடுச்சு, வேறு ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புனீங்கன்னா இந்த பாடத்தை பற்றி நீங்கள் சொல்லலாம். தேவன் நம்ம கனி இன்டர்லிங்க்ட், அதான் அந்த சேர்ந்து வரணும் அப்படின்னா அதுக்கான மைய நாட் இருக்குல்ல, சென்ட்ரல் நாட் வந்து இட்ஸ் அன்பு, லவ். இதை பேஸ் பண்ணி தான் அது எல்லாமே இருக்குது அப்படின்றத தான் அதில் நம்ம பார்க்க சொல்கிறோம். அப்போது தேவன் வந்து எப்போவுமே வந்து வேசித்தனத்தில் இருக்கிற நம்மளை வந்து அவர் மன்னித்து ஏற்றுக்குவார் அப்படிங்கிற ஒரு காரியத்திலேயே என் வாழ்நாள் முழுசும் அப்படியே நின்ற முடியுமா? அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்கும்ல. எப்படி ஒரு மனைவியோ கணவனோ தப்பு சவறு செய்யும்போது அவங்களுக்குன்னு ஒல்ல இருக்கும். எவ்வளோ நாளைக்கு தான் அவங்க பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க? நம்மளுக்குன்னு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் நம்ம சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன செய்வோம், வெறுத்து போயிடும். சி, இதுக்கு மேலே இவனால் இவன் கூட வாழ முடியாது அப்படின்னு வெறுத்து போகுதுல. அந்த கட்டத்தை, அந்த நம்மளுடைய கிருபையின் காலம் முடியுது அப்படின்னா அந்த கட்டத்தை தேவனை எட்டிட்டாருன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அவர் நம்மளை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அதுக்குள்ளே நம்ம மனம் மாறிடணும். இல்லாததுனால ஆமாம், வழி இல்லாமல் கைவிட்டுறார். கரெக்ட். அதனால் வேண்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கிருபையின் காலத்தில் வந்து ஆவிக்குரிய இதில் வந்து என்னென்ன ஆலோசனைகள், எதுக்கு எப்படி கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்னு சொல்கிறாரோ, நம்ம அதான் அந்த ஒரு வார்த்தை தான். எப்பேற்பட்ட தியாகத்தை செஞ்சாலும் கூட அந்த தியாகத்தை செஞ்சு அந்த குணத்துக்குள்ளார நம்ம வரணும். அந்த அதுக்குள்ளார வந்தால் மட்டுமே அவரோட வருகை முயற்சியாவது பண்ணணும். அப்பயா தேவன் என்ன செய்வார், அதில் நம்ம முழுமையாக வருவதற்கு அவர் உதவி செய்வார். முயற்சியே எடுக்கலைன்னா அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. கரெக்டா? அதாவது அவர் சொல்கிற அந்த ஆலோசனைகளை வந்து நம்ம அல்ல தட்டிக்கிட்டு போகிறோம். பரவாயில்ல, அவர் வந்து என்னை புரிஞ்சுக்குவாரு, என்னோட சூழ்நிலை தெரியும், இல்ல நாளைக்கு பண்ணிடலாம், நாளைக்கு மாறிடலாம், இன்னைக்கு மட்டும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி. அவர் மன்னிக்கிற தேவன், அதனால மன்னிச்சிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அல்ல தட்டிக்கிட்டே போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா கிடையவே கிடையாது. அங்கே தான் வந்து சொல்கிறாரு, நான் எரிச்சலுள்ள தேவன். அந்த 10 கற்பனைகளை கொடுக்குறப்ப நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருக்கிறேன் அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்கிறாரு. அவர் வந்து நீடிய பொறுமையாக இருக்கிறத வந்து நம்ம வந்து அதை வந்து எனக்கு சாதகமாக எடுத்துக்கிட்டு மேலும் மேலும் நான் செஞ்சுக்கிட்டே போகிறேன் அப்படின்னாக்க எரிச்சலுள்ள தேவனாய் மாறி அந்த நியாய தீர்ப்பு நாளில் வந்து நம்மளை வந்து என்ன செஞ்சிடறாரு, முடிச்சு விட்ருவார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ நான் உங்களோட ஆலயத்துக்கு வந்தனே, நான் வந்து தொழுது கொண்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறப்போ வந்து நீ எவ்விடத்தானோ நான் அறியேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். அந்த ஒரு இதுக்குள்ளார நம்ம போகாதபடி எப்பப்பெல்லாம் வந்துட்டு தேவன் நம்மளோட வந்து உறவாடுகின்ற இந்த நேரங்களில் என்னென்ன ஆலோசனைகளை ஊழியக்காரங்கள் மூலமாக, வேதத்தின் மூலமாக, இயற்கையின் மூலமாக என்னென்ன பாடங்களை நமக்கு கொடுக்குறாரோ அதை நம்ம கற்றுக்கிட்டு அந்த நேரத்திலேயே நம்ம என்ன செய்யணும், மனசு மாறி அந்த குணங்களுக்காக நீங்கள் சொன்னது போல் அந்த முயற்சி நான் வந்து எடுக்கணும். அப்போ அவர் வந்து பண்ணணும். இதை வந்து யாரெல்லாம் பார்த்துட்ருக்காங்கன்னா பரலோக தூதர்களும் மற்ற உலக வாசிகளும் நம்மளை வந்து உற்று நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் நம்ம வந்து முயற்சி செய்கிறோமா இல்லையா, எவ்வளோ பிரயாசப்படுறோம் அப்படிங்கிறப்ப வந்துட்டு
இது பண்ணுறாங்க. அதனால் வேண்டி அந்த நிலைமைக்குள்ளார நம்ம போகாமல், நம்ம வந்து யாருக்கும் தெரியல அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. தேவன் இந்த தருணத்தை கொடுத்த தேவனுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்பொழுது அடுத்த கட்ட நிகழ்வுக்கு கடந்து செல்வோம்.